அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். ஈரான் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதலை தொடங்கிய நிலையில் இப்பொழுது அமெரிக்காவே நேரடியாக தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஈரான் நாட்டினுடைய தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா நேரடி ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றது. வழக்கமாக இஸ்ரேலை பயன்படுத்தி அமெரிக்கா இது போன்ற ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்தும். இந்த முறை நேரடியாக அமெரிக்காவே தன்னுடைய போர் விமானங்கள் மூலமாகவும் போர் கப்பல்கள் மூலமாகவும் ஈரானை இலக்கு வைத்திருப்பதன் காரணமாக ஈரான் இதிலிருந்து எப்படி மீண்டு வந்து பதிலடி கொடுக்க போகின்றது என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவராக கமேனி இருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட 1989 முதல் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரான் நாட்டினுடைய செல்வாக்கு கொண்ட ஒரு அரசியல் தலைவராக இருக்கின்றார். ஈரான் என்பது அதிகாரப்பூர்வமாக இஸ்லாமிய குடியரசு நாடு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு. அங்கே ஜனாதிபதி, பிரதமர் போன்ற அந்த கட்டமைப்புகள் இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொண்ட நபராக, ராணுவத்தை கையாளக்கூடிய நபராக, ஒப்பந்தங்களை இறுதி செய்யக்கூடிய நபராக இருப்பவர் இந்த கமேனி என்கின்ற உச்சபட்ச தலைவர் தான். அவருடைய உயிரை குறிவைத்துதான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் நடத்தி இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் கமேனி தப்பித்துக் கொண்டே இருப்பார். அவரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 90 வயது நிறைந்தவர். ஆனாலும் ஈரானினுடைய முழுமையான கட்டுப்பாடுகளை தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாக அந்த நாட்டினுடைய மக்களால் பார்க்கப்படக்கூடியவர். இப்பொழுதும் அவரை குறிவைத்து இந்த முக்கிய தாக்குதல்களை அமெரிக்கா அரங்கேற்றி இருக்கின்றது. என்றாலும் மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பான இடத்திலே கமேனி தஞ்சமடைந்திருக்கின்றார். என்றாலும் அவர் தன்னுடைய ராணுவத்தினரோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பார். அவர்கள் மூலமாக பதிலடி தாக்குதலை நடத்துவதற்கு முற்படுவார். ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே ஈரானிடம் பல்வேறு ஆயுதங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இஸ்லாமிய குடியரசில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே அதிக ஆயுத பலம் கொண்ட ஒரு நாடாக, பாகிஸ்தானுக்கு நிகரான ஆயுத பலம் கொண்ட ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடுகளில் ஒன்றாக ஈரானும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணைகள் ஈரான் வசம் அதிகம் இருக்கின்றன. இந்த ஏவுகணை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்க முடியும். இதன் மூலமாக இஸ்ரேல் நாட்டினுடைய ராணுவ பரப்பை ஈரானால் குறிவைத்து தாக்க முடியும். ஆனால் ஈரானுக்கு அதற்கான வாய்ப்பையே கொடுக்காமல், எந்த இடைவெளியும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்பொழுது அமெரிக்காவும் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. இது வான்வெளி ஏவுகணைகளாக விமானங்கள் மூலமாக அமெரிக்காவிடமிருந்து வீசப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் போர் கப்பல்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு அதன் மூலமாக ஈரானினுடைய எல்லையை குறிவைத்து அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. டெஹ்ரான் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் அதிபர் மாளிகையை குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகின்றது. எனவே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கூட இல்லாமல் ஈரான் உடனடியாக ராணுவ தயாரிப்புக்கு செல்ல முடியாது. உடனடியாக ஏவுகணைகளை அந்த தயார் நிலையில் வைத்து குறிப்பிட்ட நிலைகளை குறிவைத்து தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஈரானுக்கு எந்த அளவு இருக்கின்றன என்பது இனிதான் தெரிய வரும். என்றாலும் ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் மீது அவர்களால் தாக்க முடியும். அவர்களிடம் சில பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2000 2500 கிலோமீட்டர் தூரம் அளவு செல்லக்கூடிய ஏவுகணைகள் அவை. அதன் மூலமாக இஸ்ரேலினுடைய எல்லையை குறிவைக்க முடியும். அமெரிக்காவை ஈரான் தாக்க வேண்டும் என்றால் அவர்கள் வசம் 8000 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவு ஏவுகணை ஈரானிடம் இல்லை என்றாலும் கூட ஈரான் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கத்தார், பஹ்ரைன், அரபு நாடுகளிலே பல்வேறு இடங்களில் அமெரிக்க ராணுவ நிலைகள் இருக்கின்றன. அந்த ராணுவ நிலைகளில் அமெரிக்க வீரர்கள் இருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரான் முற்படுவது உண்டு. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க நிலப்பரப்பை தூரமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தங்கள் வசம் இல்லை என்றால் தங்கள் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் அந்த அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் முற்படும். இஸ்ரேலும் கூட தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது. அங்கே அந்த அபய சங்கொலிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் வான்வெளியில் இருந்து ஏவுகணைகள் நம் பகுதியில் வந்து விழுகலாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் நாடு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு இது போன்ற ஒரு தாக்குதல் நடப்பது புதிது அல்ல. அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஏதோ ஒரு தாக்குதல் எதிர்கொண்டுதான் இருப்பார்கள். எனவே இது போன்ற தாக்குதல் நடத்தப்படுகின்றது என்றால் உடனடியாக தங்கள் வீடுகளை ஒட்டி அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.